தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்றைக்கி டேட்டாவை பற்றி குயிக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டா சயின்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா தான். இந்த டேட்டாவே நம்ம 3 வகையாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட். ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன? எனிதிங் விச் இஸ் ஹைலி டிஃபைன்டு இல்லையா? ஒரு ரோஸ் இருக்கும், காலம் இருக்கும். அந்த ரோவுக்கும் காலமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சே நம்ம சொல்லிடலாம் இந்த டேட்டா இது தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் அன் எக்ஸல் ஷீட். ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் அன் டேட்டா பேஸ். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் ஆரக்கல் இருக்குது, சீக்வல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டா பார்த்த உடனே நம்ம இதுதான் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அதே ரெண்டாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இஸ் வெரி ஹைலி அவைலபிள். இப்போ நம்ம மொபைல் வந்த உடனே இன்ஃபேக்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸ், வீடியோஸு, இமேஜஸ்ஸு, நம்ம இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுகளும் இன்ஃபேக்ட் திஸ் வீடியோ ரெக்கார்டிங் இட் செல்ஃப் இஸ் அன் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெரி இர்ரெகுலர், வெரி ஆம்பிகுவஸ் இல்லையா? ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரே இருக்காது. பட் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு டேட்டாவை நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு சென்ஸுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா? அந்த சென்ஸுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸ் தான் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா is the most important data at this moment of time from a data science perspective and also from an artificial intelligence perspective. மூணாவது செமி ஸ்ட்ரக்சர்ட். செமி ஸ்ட்ரக்சர்ட்னா a combination of both structured data and unstructured data. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு XML நம்ம சொல்லலாம். சரி, XML ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில். ஸோ இமெயிலில் நம்ம பார்க்குறோம் ஃப்ரம் இருக்கும். ஃப்ரம் எங்கேருந்து போகுது இமெயில், டு யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்றது. இப்போ ஃப்ரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன டேட்டா நமக்கு தெரியும். டு அப்படின்றது யாருக்கு சென்ட் பண்ண போகிறோன்றது தெரியும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. பட் த சேம் டைம் நம்ம அந்த மெசேஜஸ் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா? அது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ எ காம்பினேஷன் ஆஃப் போத் structured and unstructured data is semi-structured data அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். பட் ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி-ஸ்ட்ரக்சர்டில் நமக்கு ஹைலி அவைலபிள் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா தான். அதை நம்ம சென்ஸுக்கு கொண்டு வர்றது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் வெரி இன்க்விசிட்டிவ் அபவுட் இட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இது உங்கள் கணேஷ்.